இப்போ வந்து நம்ம ஒரு புது விதமான ஒரு பழத்தை வந்து பார்க்க போகிறோம். இதுதான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமு இந்த பழத்தை வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இது பார்த்தா நீங்கள் வந்து இது ஜாக் ஃப்ரூட்டுன்னு நினைப்பீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பலாப்பழம் கிடையாது. இது என்னன்னா பலாப்பழம் மாதிரியே இருக்கிற செம்பூட்டாவா, செம்பூட்டா. ஆனால் இதில் வந்து செம்பேடாக்குன்னு போட்டிருக்கு. பட் கரெக்டாக அது என்ன இதுன்னு தெரியல. தமிழில் வந்து செம்பூட்டான்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும்னு தெரியல. ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது, ஜாக் ஃப்ரூட் மாதிரி. ஜாக் ஃப்ரூட் நல்லா பழுத்து நல்லா கனிஞ்ச பழமாக சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸ்மெல்லு. கரெக்டாக? ஆமாம், முள் இல்லை. ஆனால் இது பார்க்க எனக்கு எப்படி இருக்குன்னா டக்குன்னு பார்க்க துரியன் மாதிரி இருக்குது. என்னென்னா மேலே அந்த முள் மட்டும்தான் இல்லை. பார்க்க வந்து துரியன் மாதிரி இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஆனால் நல்லா பழுத்த பழமாக தான் கொடுத்தாங்க. இப்போ செமையாக இருக்குது. உள்ளே பார்க்க அப்படியே பலாப்பழம் மாதிரி தான் இருக்குல்ல. கஷ்டமாக இருக்கா நான் பிரிக்க? நல்ல ஸ்மெல்லு. இது துரியன் ஸ்மெல், அதுக்கப்புறம் வந்து ஜாக் ஃப்ரூட் ரெண்டும் கலந்த மாதிரி வருது ஸ்மெல்லு. லைட்டாக வந்து கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து இது எடுத்துடலாம். அப்படியே வந்து ஜாக் ஃப்ரூட் மாதிரி தான் இருக்குது. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது. முனிஷ் இந்த ஒன்று எடுத்துக்கோ. ஒன்று அவ்வளோதானப்பா. இந்த ஒன்றில் எவ்வளோ வந்தது? ஒரு 4 பழம். 4 இல்லை, 1 2 3 4 5 6 பீஸ் இருக்குது. இப்போ இந்த ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6 பீசஸ் கிடச்சிருக்கு. மேபி அதுலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு 6 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த பழத்தோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ வந்து 10 வெள்ளி. ஸோ 10 வெள்ளி அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 190 ரூபா ஆகுது இந்த பழம். எப்படிப்பா இருக்குது? செம்ம டேஸ்ட்டு, செம்ம ஸ்வீட்டு. அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது பழம். பலாப்பழத்தில் உரிக்கும் போது கையில் பிசு பிசுன்னு இருக்கும்ல. ஆமாம், பிசு பிசுன்னு இருந்த மாதிரி ஃபீலு. ஆனால் பாருங்க ஒன்றுமே இல்லை, ஒட்டவே இல்லை. ஒட்டலை. மேலே வந்து தூள் இதாக இருக்குது. பட் ரொம்ப சொல்லலாம், ரொம்ப சாஃப்டாக. ஆமாம், அவன் சாப்பிடும் போது பார்த்தேன் நான், அப்படியே ரொம்ப மெல்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அவன் சாப்பிடும் போது. அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் நாக்கில் போனால் எப்படி இருக்கும்? ஓ இல்லை, இப்போ துரியன் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காதுல்ல. இது பிடிக்கும். பலாப்பழம் தான் 70% பலாப்பழம், 30% வேற ஏதோ ஃப்ரூட் மிக்ஸ் ஆயிருக்கு. அது எந்த ஃப்ரூட் சொல்ல தெரியல. அவ்வளோ ஸ்வீட்னஸ். நம்ம ஊரில் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க இதை. நம்ம ஊரில் யாராவது இதை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.